எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுலபமான தக்காளி சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நம்ம சேர்க்க போகிறது இல்லை. வெறும் தக்காளி மட்டும்தான் வச்சு இந்த சட்னி அரைக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்தது. இந்த தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். டைமே இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வேலை முடியணும்னு இருக்கப்போ இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா மசிச்சாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெயில் கடுகு ஊற்றி தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சட்னியை ஊற்றி சட்னி நல்லா கெட்டியாகிற வரைய நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான் ரெடி ஆகிடும். அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணேன். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கலரே ரொம்ப அருமையாக இருக்குது. தோசைக்கு இட்லிக்கு இது அட்டகாசமான காம்பினேஷன். ரொம்பவே சிம்பிளான சட்னியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறேன். நம்ம சமையல் கட்டில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக ஒரு சின்ன லைட்டை எரிய விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால பூச்சி வராமல் தடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.